ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். கார்த்திகை மாத ராசிபலன்கள், விசுவாவசு வருடத்தில் கார்த்திகை மாதத்திற்கான ராசிபலன்கள். இந்த மாதாந்திர ராசிபலன்கள், தமிழ் மாத ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சூரியன் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம். சூரியன் விருச்சிக ராசியில் இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய காலமான அது எப்போ அப்படின்னு கேட்டால், இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் மாதம் 16ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம், அதாவது கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா விதமான இந்த சிவன் சம்பந்தமான விசேஷமான நாட்கள், இந்த கார்த்திகை தீபம் இதெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். குரு பகவான் கடக ராசியில் உச்சபலத்தோடு இருக்கார். கார்த்திகை மாதம் ஆரம்பத்தில், கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி 20ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு அவர் பின்னோக்கி நகர்ந்து வக்கரகதியில் மிதுன ராசிக்கு வரார். கார்த்திகை 20ங்கிறது டிசம்பர் 5ஆம் தேதி ராத்திரி, டிசம்பர் 6ஆம் தேதி விடியற்காலையில். அதே சமயம் சிம்ம ராசியில் கேதுவும், கன்னி ராசியில் துலாம் ராசியில் சுக்கிரனும், கன்னி ராசியில் இந்த மாதம் கார்த்திகை மாதத்தை சந்திரன் அந்த இடத்துலேருந்து தன் பயணத்தை துவக்கிறார். கன்னி ராசியிலேருந்து துலாம் ராசியில் சுக்கிரனும், விருச்சிக ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்குது. கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி, ஆக்சுவலாக இதுதான் கிரக பயிற்சி. நம்ம சொல்கிறது இப்படி தான் சொல்லணும். இங்கிலீஷ் மாத ராசி பலன்களையும் நம்ம சொன்னாலும், ஏன்னா அது லௌகீகத்தில் நம்ம பயன்பாட்டில் இருக்கக்கூடிய தினங்கள். ஆனால் அந்த காலத்தில் நான் சொல்கிறது ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி, இங்கிலீஷ்கான வரத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த தமிழ் மாதம் தான் ப்ராக்டிஸில் இருந்தது. இங்கிலீஷ் மாத பலன்களே கிடையாது. இந்த மாதத்தில் இந்த கார்த்திகை மாதத்தில் கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கார்த்திகை 7ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புதன் விருச்சிக ராசியிலிருந்து வக்ரகதியில் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயம் சுக்கிரன் 26ஆம் தேதி நவம்பர் 26 கார்த்திகை 10ஆம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு பகவான் கடக ராசியிலிருந்து வக்ரகதியில் மிதுன ராசிக்கு டிசம்பர் 5ஆம் தேதி ராத்திரி 6ஆம் தேதி விடியற்காலையில் கார்த்திகை 20ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே கார்த்திகை 20ஆம் தேதி அன்னைக்கு 6ஆம் தேதி விடியற்காலை புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து மறுபடியும் விருச்சிக ராசிக்கு வராரு. செவ்வாய் பகவான் டிசம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது கார்த்திகை 21 அன்று விருச்சிக ராசியிலிருந்து ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து குருவோட வீடான தனுசு ராசிக்கு வராரு. இந்த இடத்துல வரும்போது குருவின் நேரடி பார்வையில் வந்துடுறாரு. குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாத கடைசி கார்த்திகை மாதம் முடிவுங்கிறது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 15 கார்த்திகை 29ஆம் தேதி ராத்திரி, அதாவது டிசம்பர் 16ஆம் தேதி விடியற்காலை 4 மணி 17 நிமிடங்களுக்கு சூரியன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தனுர் மாதம் ஆரம்பம், அதாவது கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசிக்குள்ள பிரவேசம் பண்ணக்கூடிய நாளில் ஏற்படுறது. இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள், அதாவது விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு பரணி தீபம், டிசம்பர் 4 கார்த்திகை 18 அன்னைக்கு பௌர்ணமி பூஜை. அன்னைக்கு சர்வாலய தீபம்னு சொல்லுவாங்க. எல்லா சிவாலயங்களிலும் அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். அன்றைக்கி தான் திருவண்ணாமலையிலையும் மலை உச்சியில் மலை மேலே ஏறி அன்றைக்கி மட்டும்தான் அந்த மலையில் ஏறுறதுக்கு மனுஷாளுக்கு ஏறுறதுக்கு அலோவ் பண்ணுறா. ஏன்னா அங்கே மலையே சிவனாக இருக்கார், சிவனே மலையாக இருக்கார். அதனால் அன்னைக்கு அண்ணாமலையார் தீபத்தை ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார்.
இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான விசேஷமான நாட்கள். இதில் நடுவில் அமாவாசை வந்து கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலே நவம்பர் மாதம் 20 தேதி 24 தேதி 25 தேதியில் வாக்கில் வருது. இதெல்லாம் இருக்குது, சர்வ ஏகாதசி இதெல்லாம் பிரதோஷம்லாம் இருக்குது. நம்ம பெருசாக சொல்லலை இந்த ராசி பலனில். உங்கள் ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் இந்த கிரக நிலவரத்தை நம்ம சொன்னது பிரகாரம் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் வகுத்து கொள்ளலாம். அது என்ன சார் வகுத்து கொள்ளலாம் அப்படின்னா, இந்த பலன்களை இப்படி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஏற்ற மாதிரி பலன்களை வகுத்து கொள்ளலாம்ங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். வாருங்கள், உங்கள் வாழ்க்கையை எப்படி வகுத்து கொள்வது, எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்க போகிறீர்கள், அதாவது இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகின்றது அப்படின்னு பார்க்க போகிறோம். கடகராசியில் பிறந்தவர்களுக்கான கார்த்திகை மாத பலன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய 2 கிரகங்கள் குரு மற்றும் செவ்வாய், இவங்க 2 பேரும் நேர் பார்வையில் வரப்போகிறாங்க. இதனால் மாத பிற்பகுதி ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது. ஆனால் கடல் கடந்த பயணம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் செலவுகள் ஜாஸ்தி ஆகும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் உடம்பு ரீதியான வியாதிகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் தனியாக செலவாகுதே சார், அதை பற்றி கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக பண வருமானம் இருக்குது. மனசில் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய வைராகியம் இருக்குது. அதை செயல்படுத்தும் ஆற்றல் இந்த மாதம் ஏற்படும். இந்த கார்த்திகை மாதங்கிறது வந்து நவம்பர் 15லேருந்து டிசம்பர் 15 வரைக்கும், நவம்பர் 16லேருந்து டிசம்பர் 15 வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான செய்திகளை தரக்கூடிய வகையில் இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம், இழந்த மரியாதை, இழந்த பண சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் ஒரு முக்கிய முடிவெடுத்து அதை மீட்டெடுக்கும் அந்த மரியாதையும் அந்த பணத்தையும் மீட்டெடுப்பதற்கு முயற்சி கொடுப்பீங்க. கொஞ்சம் ஆக்ரோஷமாக செயல்பட்டு அதில் காரிய சாதனையும் வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ப்ராசஸில் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படும். குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக தான் செயல்படுவீங்க. குடும்பத்தில் வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து வெட்டேத்தித்தனமான பேச்சு, விரக்தித்தனமான பேச்சு காரணமாக உங்கள் கணவன் மனைவி உறவில் ஒரு சின்ன மனஸ்தாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சனி இருக்கார். 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு கௌரவம், மரியாதை இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சின்ன செட்பேக் இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல மரியாதை எதிர்பார்க்குறீங்களோ அந்த இடத்துல மரியாதை கிடைக்காது. என்ன மாதிரி சார் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கே போகிறீங்க. நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? நம்ம வீட்டு ஃபங்க்ஷனு, என்னோடய பெரியப்பா வீட்டு ஃபங்க்ஷனு, என்னோடய அத்தை வீட்டு ஃபங்க்ஷன், நம்ம போனோன்னா நம்மளை தான் முன்னாடி நிற்க வச்சு எல்லாத்தையும் பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. அந்த இடத்துல போனால் உங்களுக்கு பொறுப்பே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அவங்க சொந்தக்காரங்களை வச்சு பண்ணிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்? நமக்கு மரியாதை குறைவு, எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகாது. இதெல்லாம் இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு விரக்தி மனப்பான்மை ஏற்படும். உறவுகள் மீது விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் செவ்வாய் வந்து குரு பார்வையில், செவ்வாய் குரு நேர் பார்வையில் எங்கே அப்படின்னு கேட்டால், உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 12ஆம் இடங்களில் குரு செவ்வாய் பார்த்துக்கிறாங்க. இந்த குரு செவ்வாய் 2 பேரும் உச்சத்துக்கு பக்கத்தில் இருக்காங்க. இது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. இதுவே ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. அதாவது ஒரு பாசிட்டிவ் அதில் இருக்குது. ஆனால் நெகட்டிவ் வந்து, இப்போ பாசிட்டிவ் வந்து ஒரு 40%ன்னா நெகட்டிவ் வந்து 60% இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செலவு வரும். வியாதியினால் செலவு, ஆப்ரேஷன் செலவு. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கீழே விழுவாங்க, ஒன்றும் இல்லாத விஷயம், ஆனால் அந்த லிகமெண்ட் டேர் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி மருத்துவ செலவுகள் காலில் கட்டு போட்டு நீங்கள் நடக்கக்கூடாது, ஒரு மாதத்துக்கு நடக்கக்கூடாது, அதனால் மருத்துவ செலவு, அதனால் உங்களுக்கு வருமானம் குறைபடுதல்னு. நீங்கள் வந்து ஏதாவது இந்த ஷேர் புரோக்கிங், கமாடிட்டி ட்ரேடிங், இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு வருமானத்தில் ஒரு தொய்வு ஏற்படும், லாப தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் தன்னுடைய நீச்ச ஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்துட்டார், விருச்சிக ராசியில் இருக்கார். குரு பார்வை முதல் ஒரு 15 நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் குரு பார்வையும் விலகிறது. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு சில விஷயங்கள் இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். சில விஷயங்கள் உங்களுடைய பணம் போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அதாவது பிரார்த்தனை, பிராயஷ்சித்தம் எதை பண்ணால் எங்களுக்கு இந்த மாதிரி சிக்கலில் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னா,
திருச்செந்தூர் செந்திலாண்டவனை வழிபடுங்கள். உங்களுக்கு வழக்குகளில் வெற்றியையும் இந்த மாதிரி சிக்கல் இல்லாத அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த செந்திலாண்டவனுக்கு மட்டுமே உண்டு. இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு விசேஷமான நாள் என்ன அப்படின்னா அண்ணாமலையார் தீபம். அதாவது சர்வாலய தீபம்னு எல்லா சிவாலயங்களிலும், முருகன் ஆலயங்களிலும், அதாவது அம்பாள் ஆலயங்களிலும், விநாயகர் ஆலயங்களிலும் இந்த கார்த்திகை மாதத்தில் விளக்கேற்றி, அகல் விளக்கேற்றி வழிபடக்கூடிய நாள். அன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்க வேண்டும், அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி பிரகாசமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது. அதற்கு தான் இந்த பலன்களை சொல்லியிருக்கோம். இந்த மாதம் கார்த்திகை மாதம் உங்களுக்கு பிரகாசமாக அமைந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பலன்களை அறிந்து கொள்ள அந்த வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பேசுங்க. அதன் மூலமாக பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்து கொள்வதற்கு நல்வழியை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்னும் நம்பிக்கையோடு உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.